வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா IMOUவோட புல்லட் லைட்டுங்கிற கேமரா. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா IPC-G22P அப்படிங்கிற கேமரா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா துஹா டெக்னாலஜிஸ் அவங்க தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஜியோ ஃபைவில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு லோக்கலில் ஸ்டோர் ஆகிக்கும். க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இதுக்கு இன்டர்நெட் தேவை. ப்ளஸ் நீங்கள் வெளியிலேருந்து உங்கள் மொபைல் ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை லேப்டாப்பில் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அப்படி இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு இதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். இது வந்து ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா. இதோட டிஜிட்டல் ஜூம் பார்த்தீங்கன்னா 16x, அதாவது 16 டைம்ஸ் நீங்கள் அதை டிஜிட்டல் ஜூம் பண்ணி மொபைலில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாகவே இருக்கும். நீங்கள் மற்ற கேமராவோட கம்பேர் பண்ணும்போது இதோட கவரேஜ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டி கேமரா. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குது. இதிலே பில்டின் மைக்ரோஃபோன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 16.4 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ ரிசீவ் பண்ணுறது. ப்ளஸ் அதாவது ஒரு 5 மீட்டர் ஒரு அன்பாக்சிங் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த குயிக் ஸ்டார்ட் கைடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஆப்போட இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் அந்த SD கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொசிஷனிங் மேப், அதாவது இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு வால்லையோ இல்லைனா ரூஃப்லையோ எங்கேயாவது நீங்கள் இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேமரா. ப்ளஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப், தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் சார்ஜர், அதனுடைய கேமரா, ப்ளஸ் அந்த மவுண்டிங் ஸ்க்ரூஸ், அதை மாற்றுறதுக்குள்ள ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கேமரா. இப்போ நம்ம அந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு பவுச்சில் தான் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு IP67 அந்த ரேட்டிங்களோட ஒரு வெதர் ப்ரூஃப் அவுட்டோர் செக்யூரிட்டி கேமரா. லென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் இருக்கும். அதில் வந்து இண்டிகேட்டர் லேம்ப், சின்னதாக ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 360 டிகிரி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணக்கூடியது. இது உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் அதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும் 360 டிகிரியில். ப்ளஸ் அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரியில் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் இதை வந்து உங்களுக்கு அப் டவுன் வெர்டிக்கலாக உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாக இதை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ 180 டிகிரி இது வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் இதை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதான் அதோட லென்ஸு ப்ளஸ் கேமரா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா சாலிடாக இருக்குது. இது ஒரு ப்ளஸ் இவங்க வந்து அதில் 2 கேபிள் சாக்கெட் இருக்குது. ஒன்று வந்து பவர் அடாப்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா RJ45 ஃபார் ஒயர்டு கனெக்ஷனுக்காக அது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RJ45ல் கனெக்ட் ஆகும். ஈத்தர்நெட் கனெக்ஷன் இது வந்து 100 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு வைஃபையில் கனெக்ட் ஆகும். வைஃபையில் பார்த்தீங்கன்னா 2.4 GHz பேண்டில் மட்டும்தான் இது கனெக்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 GHzல இது கனெக்ட் ஆகாது. மேக்ஸிமம் எந்த ஒரு கேமராவுமே 5 GHzல கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க கொடுக்கல. என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து கவரேஜ் நல்லா இருக்கும் 2.4 GHzல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இதே 5 GHzல பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பட்டு கவரேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அவங்க எந்த ஒரு கேமராலையும் இது கொடுக்கல. இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அன்பாக்சிங். ஸோ இந்த கேமரா ப்ளஸ் அந்த
வாட்டர் ப்ரூஃப் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, பவர் அடாப்டர், பொசிஷனிங் மேப், அப்புறம் ஒரு குயிக் சப்போர்ட் கைடு இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கீழே ரீசெட் பட்டன் ப்ளஸ் அந்த எஸ்டி கார்டு மவுண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பீடிங்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ரீசெட் பட்டனை நீங்கள் ஒரு 15 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் அந்த ரீசெட் ஆகும் உங்களுக்கு. கேமரா ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டெலாம் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் ப்ரூஃப்காக அந்த சைடில் அந்த பீடிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீடிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்ல ரிலையபிளான ஒரு இது தான். இதில் எதுவும் வாட்டர் எதுவும் உள்ளே போகாது. நம்ம இப்போ இதை பவர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த பவர் கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பவர் கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு லைட் எரியும் உங்களுக்கு, ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ அப்படின்னா அதுக்கு வந்து பவர் வருது, பட் கனெக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம டிவைஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். அதில் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐஎம்ஓயோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இல்லை ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்கேனர் ஓப்பன் ஆயிரும். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அந்த கியூஆர் கோடை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த பீப் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு. அந்த மொபைல் ஆப்பில் அதில் அந்த நெட்வொர்க் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அது பார்த்தீங்கன்னா அதிலே காட்டும் உங்களுக்கு 2.4 GHz WiFi ஒன்லி இட் வில் சப்போர்ட் அப்படின்ட்டு. இது கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதிலே காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா 5 GHz will not support அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இப்படி கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு க்ரீன் கலரில் அந்த லைட் வந்து அங்கே கீழே பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட் பட்டன், அதாவது அந்த டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஒரு சவுண்டு வரும். அதுதான் இப்போ உங்கள் டிவைஸையும் அந்த கேமராவையும் கனெக்ட் பண்ணுறது. அந்த குக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அது டிவைஸ் கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் வந்து க்ரீன் கலரில் எரியும். ஸோ டிவைஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துருச்சு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பேர் செட் பண்ணிக்கலாம் இந்த கேமராவுக்கு. இது நான் டிஃபால்ட்டாக அந்த நேமே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இவங்க வந்து க்ளவுட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுக்குறாங்க 7 days ஃப்ரீயாக. மீன்ஸ் 7 days ஸ்டோரேஜ் வந்து 30 daysக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை லேட்டர் அப்புறமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மோர் அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி போகுது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு அலர்ட் வராது. பட் ஹியூமன் யாராவது வராங்க அப்படின்னா அந்த அலர்ட் வரும். ஓகே, பெட் அனிமல்ஸ், பேபிஸ் அந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாலும் க்ளவுட் ஸ்டோரேஜ் கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 days ஸ்டோரேஜ், 7 days டேட்டா உங்களுக்கு அதில் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து 30 நாளைக்கு உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பெய்ட் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை எஸ்டி கார்டில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேறு யூசர்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஷேர் பண்ணி நீங்கள் அவருடைய மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் யாருக்கெல்லாம் அதை பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறீங்க அவங்க மட்டும். அதுக்கப்புறம் இது டிடெக்ஷனோட சென்சிட்டிவிட்டி. ஸோ மோஷன் டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அதோட சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மண்டேலேருந்து அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல் 7 days அதில் ஸ்கெட்யூலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ டே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் 8 o'clock to மார்னிங் 8 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஸ்கெட்யூல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கெட்யூலும் பண்ணிக்கலாம். அந்த டைமில் மட்டும்தான் அது ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஏரியா வந்து உங்களுக்கு அதிகமாக
ஆள் நடமாட்டம் இருக்கும், அதெல்லாம் மானிட்டர் பண்ணி அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் அது நம்ம பார்த்துட்ருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஏரியாலாம் மார்க் பண்ணுறீங்களோ அந்த ஏரியா மட்டும் அது மானிட்டர் பண்ணும். ஸோ அந்த ஏரியாவை மானிட்டர் பண்ணி அங்கேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மொபைலில் அலர்ட் கொடுக்கும், நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ உங்களோட என்ட்ரன்ஸ் கேட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேட் பகுதியை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இதோட பிளாக் அண்ட் ஒயிட் மற்றும் கலர் வியூ அந்த இன்ஃபர்மேஷனும் அதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்கும், கலரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதாவது 16.4 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு மானிட்டர் பண்ண முடியும். இதை மானிட்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களால் இதை ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். இதோட கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ரெஷன் வந்து அல்காரிதம் H.265 அந்த ரேட்டில் இவங்க வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதனால் இது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் மட்டும் எடுத்துக்கும், ப்ளஸ் ரொம்ப கம்மியான பேண்ட்வித் இன்டர்நெட்டில் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டு அதிகமாக யூஸ் பண்ணாது, ப்ளஸ் உங்களுடைய ஸ்டோரேஜ் SD கார்டில் ஸ்டோரேஜும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காது. நீங்கள் 24 ஹவர்ஸ் கண்டினியூஸாக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து NVR க்ளவுட் ஸ்டோரேஜ், அப்புறம் அதில் மட்டும் இல்லாமல் ஒரு 128 GB SD கார்டு வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இது வந்து அலெக்ஸா, கூகுள் அசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ONVIF ப்ரோட்டோக்கால் அது கூடலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு வருது, ப்ளஸ் உங்களுக்கு இவங்களோட ஃபோன் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஃபோன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இது நம்ம மற்ற கேமராவோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதோட அவங்க சொல்கிற மாதிரி கிறிஸ்டல் கிளியர் இமேஜ்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ when compared to அதர் கேமரா இது வந்து ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். தேங்க்யூ.